ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். வரும் புதன்கிழமை ஜனவரி 1 ஆங்கில புத்தாண்டு. அன்றைய தினம் 10 ரூபாய் கொடுத்தாவது இந்த பொருட்களை வாங்கி வீட்டில் வைங்க. வருடம் முழுக்க நல்லது மட்டுமே நடக்கும். அது என்னென்ன பொருட்கள்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை எப்போதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இந்த மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் ஒரு நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ என்னென்ன பொருட்களை எந்த நேரத்தில் வாங்கணும் அப்படிங்கிற பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். நம்மோட வீடும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய குடும்ப உறுப்பினர்களும் என்னைக்குமே சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மள பல பேரோட வேண்டுதலாக இருக்கு. கஷ்டமும் வறுமையும் நம்மை விட்டு நீங்கணும் அப்படிங்கிற வேண்டுதலை வச்சு தான் புத்தாண்டை வரவேற்போம். இது எல்லாரோட இயல்பு தான். கடந்த வருடம் நாம் கடந்து வந்த கஷ்டங்கள் சுத்தமாக நீங்கி இந்த வருடமாவது விடிவு காலம் பிறக்காதா அப்படிங்கிற ஏக்கம் நம்மள பல பேருக்கு இருக்கு. நமக்கு இருக்கக்கூடிய எல்லா வகையான கஷ்டங்களும் நீங்க, வீட்டில் செல்வ வளம் நிலைத்து நிற்க, வறுமை நீங்க இந்த புத்தாண்டை நம்ம வீட்டில் எப்படி வரவேற்கலாம் அப்படிங்கிறத பற்றி ஒரு அருமையான பதிவை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. புதிய வருடம் பிறக்கும்போது காலையில் நம்ம வீட்டில் பூஜை செய்யணும் அப்படின்னா முந்தின நாளே உங்கள் வீட்டை நீங்கள் சுத்தபத்தமாக தொடச்சி பூஜை பாத்திரங்களை கழுவி மஞ்சள் குங்குமம் பொட்டு வச்சு தயாராக வச்சுக்கணும். புத்தாண்டு அன்னைக்கு சூரிய உதயத்துக்கு முன்பாகவே எந்திரிச்சு தலைக்கு குளிச்சுட்டு முடிஞ்சா புத்தாடை அணிந்து உங்கள் வீட்டோட பூஜையில் பூஜை பண்ணிட்டு கட்டாயம் அன்றைய தினம் நீங்கள் கோவிலுக்கு போகணும். புத்தாண்டு பிறக்கக்கூடிய இந்த மாதம் இருக்குல்ல, இது தமிழ் மாதங்களில் மார்கழி மாதமாக வருது. பொதுவாக இந்த மார்கழி மாதம் அப்படிங்கிறது இறை வழிபாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு மாதம். அதுலேயும் பிரம்ம முகூர்த்த வேலை எழுந்து சுத்தபத்தமாக குளிச்சுட்டு பூஜை பண்ணுறது பலவிதமான நன்மைகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத நம்மளோட சேனலில் இப்போ ரீசெண்டாக பல பதிவில் பார்த்து வந்துட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது புத்தாண்டு பிறக்கக்கூடிய இந்த மார்கழி மாதத்தில் ஜனவரி 1ஆம் தேதி புதன்கிழமை அதிகாலை எழுந்து நீங்கள் பண்ணக்கூடிய பூஜை அப்படிங்கிறது இந்த வருடம் முழுக்க உங்களுக்கு எக்கச்சக்கமான நன்மைகளை ஏற்படுத்த போகுது அப்படிங்கிறத நீங்கள் மறந்துடக்கூடாது. ஒரு வருஷம் முடிஞ்சு இன்னொரு வருஷம் பிறக்கும் பொழுது அதுவும் ஒரு புதிய ஜனனம் மாதிரி தான் உலக மக்கள் எல்லாரும் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் மனசில் இருந்த அழுக்கு எல்லாத்தையும் நீக்கிட்டு புதுசாக வாழணும் அப்படிங்கிற ஆசையோட தான் நாளைய விடியல் அமையணும்னு ஒருத்தவங்களும் காத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி நம்மளோட ஆசை நிறைவேறதற்கு கடவுளோட அனுகிரகம் ரொம்ப முக்கியம். யாராக இருந்தாலும் சரி, ஆங்கில புத்தாண்டு அப்படிங்கிறதுனால நீங்கள் செய்யக்கூடிய இறை வழிபாடு அப்படிங்கிறது கட்டாயம் உங்களுக்கு இந்த வருடம் முழுக்க பல நன்மைகளை ஏற்படுத்த போகுது. பொன் கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. அப்படி புதன்கிழமையில இந்த வருடம் ஆங்கில புத்தாண்டு பிறக்கிறது மற்ற வருடங்கள் மாதிரி இல்லாமல் இந்த வருடம் நமக்கு பலவிதமான நல்ல விஷயங்கள் நடக்க போகுது அப்படிங்கிறத நீங்கள் நம்பி தான் ஆகணும். ஆங்கில புத்தாண்டு அன்னைக்கு கட்டாயம் உங்கள் வீடு பக்கத்துடைய கோவில்களில் அபிஷேக ஆராதனைகள் நடக்கும். அது எந்த கோவிலாக இருந்தாலும் சரி, அப்படி நடக்கக்கூடிய அபிஷேக ஆராதனைகளை கலந்துக்கோங்க. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பொருட்களை புத்தாண்டு தினத்தன்னைக்கு கோவிலுக்கு அபிஷேகத்துக்கும் பூஜைகளுக்கும் வாங்கி கொடுக்கறதும் கூடுதல் விசேஷம். அது உங்கள் தனிப்பட்ட விருப்பம்தான். இது போக புத்தாண்டு அன்னைக்கு இப்போ நாம் சொல்லக்கூடிய இந்த பொருட்களில் ஏதாவது ஒரு பொருளை நீங்கள் வீட்டில் வாங்கிட்டு வந்து வைக்கிறது உங்கள் குடும்பத்துக்கு சுபிக்ஷத்தை ஏற்படுத்தும். பிறக்கக்கூடிய இந்த வருடம் பலவிதமான மங்களகரமான விஷயங்களை கொண்டு வந்து சேர்க்கும். அதில் முதல் பொருள், முக்கியமான பொருள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாகவே ஒரு மாதமும் சம்பளம் வாங்கினதுக்கு அப்புறமா செய்ய வேண்டிய முதல் செலவு அப்படிங்கிறது இறை வழிபாடாக தான் இருக்கும். அதுலேயும் வீட்டில் நீங்கள் தினமும் சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய நெய் இருக்குல்ல, சம்பளம் வாங்கினதுக்கு அப்புறமா முதல் வேலையாக நீங்கள் முதல் செலவாக நெய் வாங்கிட்டு வந்து வீட்டில் வைக்கிறது மூலயமா வீண் விரயம், வீண் செலவு குறையுமா. அதாவது தேவையில்லாத திடீர் செலவு, மருத்துவ செலவாக இருக்கலாம், இல்லை வீண் விரயம், வீண் செலவாக இருக்கலாம். அப்படிப்பட்ட விஷயங்கள் தவிர்க்கப்படணும்னா நீங்கள் ஆங்கில புத்தாண்டு அன்னைக்கு முதல் வேலையாக நெய் ஒரு பாக்கெட்டோ இல்லை எவ்வளோ முடியுதோ, உங்கள் சக்திக்கு எவ்வளோ முடியுதோ அதை வாங்கிட்டு வந்து வீட்டில் வைக்கிறது ரொம்ப நல்லது. நிறைய பேருக்கு ஆங்கில புத்தாண்டு அப்படின்னு மட்டும் இல்லை, மாதம் 1ஆம் தேதி சம்பளம் வரக்கூடிய நபர்களும் இருக்காங்க. அப்படி சம்பளம் வாங்குற நபர்களாக இருந்தாலும் சரி, இல்லாட்டியும் சரி, முதல் செலவாக நீங்கள் நெய் வாங்கிட்டு வந்து வீட்டில் வைக்கணும். அடுத்ததாக நம்மளோட எல்லா பதிவுகளையும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம்தான் மகாலட்சுமி தாயார் அம்சம் பொருந்திய மஞ்சள் தூள். இந்த மஞ்சள் தூள் அப்படிங்கிறது எல்லா வீடுகள்லையும் கட்டாயம் இருக்கக்கூடிய ஒரு பொருள் தான். மங்களகரத்தின் மறு உருவம். சுபகாரிய தடைகள் நீங்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த புத்தாண்டோட முதல் நாளில் ஜனவரி 1ஆம் தேதி உங்களால் முடிஞ்ச அளவுக்கு மஞ்சள் தூள் வாங்கிட்டு வந்து வீட்டில் வைங்க. அடுத்தது மகாலட்சுமி தாயார் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பொருள் கல்லுப்பு. ஏற்கனவே உங்கள் வீட்டில் நீங்கள் சமையலுக்கு கல்லுப்பு வைத்திருந்தாலும் பரவாயில்லை, ஒரு பாக்கெட்டோ 2 பாக்கெட்டோ எவ்வளோ முடியுதோ நீங்கள் மளிகை ஜாமான் வாங்கக்கூடிய அந்த நேரத்தில் கல்லுப்பையும் சேர்த்து வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சுருக்க. இன்னும் நிறைய பேர் இந்த புத்தாண்டு அன்னைக்கு தங்கம் சம்பந்தமான, வெள்ளி சம்பந்தமான ஏதாவது விஷயங்களை வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு திட்டம் வச்சுருப்பீங்க. அது என்றைக்கு வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு குழப்பம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் கூட யோசிக்காம
ஜனவரி 1ஆம் தேதி புத்தாண்டு அன்னைக்கு, புத்தாண்டோட முதல் நாள் அன்னைக்கு போயிட்டு வாங்கிட்டு வந்து வீட்ல வைக்கலாம். அப்படி தங்கம், வெள்ளி வாங்குறதுக்கான திட்டம் இல்லைனாலும், முடிஞ்சா ஒரே ஒரு வெள்ளி நாணயமாவது வாங்கிட்டு வந்து, அந்த வெள்ளி நாணயத்துல மகாலட்சுமி தாயார் உருவம் பொறிக்கப்பட்டிருக்கிற மாரி பார்த்து வாங்கிட்டு வந்து வைக்கிறது கூடுதல் சிறப்பு. இன்னும் சில பேர் இந்த புத்தாண்டு அன்னைக்கு வண்டி, வாகனங்கள் வாங்குறதுக்கான பேச்சுவார்த்தையில ஈடுபடுறது, இல்ல அது சம்மந்தமான கொட்டேஷன் வாங்குறது, அது சம்மந்தமா விலை விசாரிக்கிறது, இல்ல வண்டிய டெலிவரி எடுக்கிறதுன்னு சொல்லி எந்த விஷயங்கள் பண்றதா இருந்தாலும், அது எல்லாமே பன்மடங்கு பெருகும். அத நீங்க மறந்துறக்கூடாது. அதனால வண்டி, வாகனங்கள் வாங்குறதுக்கான எல்லா வேலைகளையும் நீங்க தாராளமா செய்யலாம். அடுத்ததா இனிப்பு. இனிப்பு பொருட்கள்ல நீங்க டைமண்ட் கல்கண்டு வாங்குனாலும் சரி, இல்லன்னா நாட்டு சர்க்கரை, வெள்ளை சர்க்கரை, இல்ல கட்டி வெல்லம், உங்களால என்ன முடியுதோ இனிப்பு சம்மந்தப்பட்ட பொருட்கள் ஏதாவது ஒரு பொருள வாங்கிட்டு வந்து வீட்ல வைக்கணும். அடுத்ததா புதன்கிழமை அப்படிங்கிறது பொதுவாவே விநாயகருக்கு உகந்த ஒரு நாள். அதுபோக புதன் பகவானுக்கு உகந்த ஒரு நாள். இந்த புதன் பகவான் அப்படிங்கிறவரு புத்திகாரகன். வேலையில, தொழில்ல நல்ல முன்னேற்றம் ஏற்பட, திறமையை வளர்த்துக்கிறதுக்கு உதவக்கூடியவரு இந்த புத்திகாரகனா இருக்கக்கூடிய புதன் பகவான். புதன் பகவானுக்கு உரிய தானியம் என்ன? பச்சை பயிறு. அந்த பச்சை பயிர 100 கிராமோ, 200 கிராமோ எவ்வளோ முடியுதோ, அத வாங்கிட்டு வந்து வீட்டோட பூஜை அறையில வச்சு பூஜை பண்ணிட்டு, அதுக்கப்புறம் அத நீங்க சமையலுக்கு பயன்படுத்திக்கலாம். அடுத்ததா ஆவாரம் பூ அப்படிங்கிறது காய்ந்து போன நிலைமையில நாட்டு மருந்து கடைகள்ல கிடைக்கும். ஆவாரம் பூ அப்படிங்கிறது ஃப்ரெஷ்ஷா கிடைக்கிறது. சில பேர் வீடுகள்ல இந்த செடி, மரம் இருக்கும். இல்லாதவங்க நாட்டு மருந்து கடைகள்ல காய்ந்து போன ஆவாரம் பூவ வாங்கிட்டு வந்து வீட்ல வைக்கலாம். இந்த ஆவாரம் பூ அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, தங்கம், வெள்ளியை உங்க வீட்டுக்குள்ள கொண்டு வந்து குவிக்கக்கூடிய ஒரு சக்தி உள்ள ஒரு பொருள் தான் இந்த ஆவாரம் பூ. ஒருவேளை இந்த புத்தாண்டு தினத்தன்னைக்கு தங்கம், வெள்ளி வாங்க முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க, தங்கத்துக்கு நிகரா இருக்கக்கூடிய இந்த ஆவாரம் பூவ வாங்கிட்டு வந்து வீட்டோட பூஜை அறையில வச்சு பூஜை பண்ணிட்டு, அதுக்கப்புறம் சின்னதா ஒரு கவர்ல போட்டு நீங்க பூஜை அறையிலேயே அத பத்திரப்படுத்திக்கலாம். இப்ப சொல்லியிருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே ஒரு உதாரணத்துக்கான பொருட்கள் தான். இதுல சில பொருட்கள நம்ம தவற விட்டுருக்கலாம். இல்ல உங்க வீட்டுக்குன்னு சில பொருட்கள் தேவைப்படலாம். அந்த பொருட்கள கொஞ்சம் கூட யோசிக்காம புத்தாண்டு முதல் தினத்துல போய் வாங்கிட்டு வந்துருங்க. அன்றைக்கு புதன்கிழமை 12:01 ராகு காலம், காலையில 7:30-9 யமகண்டம். இந்த 2 நேரத்த தவிர மற்ற எந்த நேரத்துல வேணாலும் தாராளமா போயிட்டு இந்த பொருட்கள வாங்கிட்டு வந்து வீட்ல வைக்கலாம். புதன்கிழமை இரவு 8 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் புதன் ஹோரை இருக்கு. அந்த நேரத்துல கூட இந்த பொருட்கள வாங்கி வீட்ல வைக்கிறது சிறப்பு. இதுல ஏதாவது ஒரு பொருள் முடிஞ்சா எல்லா பொருளையும் வாங்கிட்டு வந்து வீட்ல வைக்கலாம். புத்தாண்டு தினத்தன்னைக்கு இந்த வருடத்தோட தொடக்கமா இதுவரைக்கும் நீங்க தான தர்மங்கள் எதுவும் அவ்வளவா பண்ணதில்ல அப்படின்னாலும், உங்களால முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது தானங்கள் பண்ணலாம். பசுமாட்டுக்கு தானம் குடுக்கலாம். இல்லன்னா ரோட்ல எவ்வளவோ ஏழை எளிய மக்கள் சாப்பாட்டுக்கு வழி இல்லாம கஷ்டப்படுவாங்க. அவங்களுக்கு 1 கிலோ, 2 கிலோன்னு சொல்லி சாப்பாடுக்கு தேவையான அரிசி வாங்கி கொடுக்கலாம். காய்கறிகள வாங்கி கொடுக்கலாம். அது எல்லாம் உங்க தனிப்பட்ட விருப்பம் தான். ஆனா எந்த தானம் குடுத்தாலும் ஜனவரி 1ஆம் தேதி புதன்கிழமை புத்தாண்டு தினத்தோட முதல் நாள் அன்னைக்கு பண்றது, இந்த வருடம் முழுக்க உங்களுக்கு தான தர்மம் செய்யறதுக்கான வழிவகையை ஏற்படுத்தும். அது மூலியமா உங்க குடும்பம் மேல்நிலைக்கு போகும். முயற்சி பண்ணுங்க, நல்லதே நடக்கும். அனைவருக்கும் மகா பெரியவா சார்பாக புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.